எதிர்பாராத நன்மைகள், எதிர்பாராத திருப்பங்கள் கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. கடந்த 3 வருடங்களாக அல்லாடி கொண்டிருக்கக்கூடிய கடகராசிக்கார சகோதர சகோதரிகள் எல்லாருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக உண்டு. அதிலேயும் குறிப்பா பெரிய அளவுல நல்லதுகள் இப்போது நிச்சயமாக நடக்கும். உலகம் முழுக்க பரவி இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இதோ மாசி மாதம் பிறக்க போகிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொன்னாங்க. தை மாசம் ஏதோ கொஞ்சம் வழி பிறந்த மாதிரி தான் இருக்குது. ஆனா வழி பிறந்துருச்சா வழி பிறக்கலையான்றதை கூட அப்படி ஒன்றும் பெருசா தெரியல. சரி, தை மாதம் இப்படி நகர்ந்து இருக்கின்ற நிலைமையில இந்த மாசி மாதம் ஏதாவது ஒரு மிக முக்கியத்தை செய்யுமா அப்படின்ற எண்ணங்கள் 12 ராசிக்காரர்களுக்கும், குறிப்பா மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும். தை மாதத்துல, இந்த மாசி மாதத்துல, கடந்து விட்ட மாதத்தை பற்றி நம்ம பேச வேண்டாம். இப்போது வரப்போகின்ற இந்த மாசி மாதத்துல ஏதாவது சிறப்பான அமைப்புகள் கிரகங்கள்ல இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன, சூரியன் எப்பவுமே தன்னுடைய வீட்டை தானே பார்க்கக்கூடிய ஒரு அமைப்புல இருப்பார். இதுல என்ன ஒண்ணு, சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, செவ்வாய்னு ஒரு 4-5 கிரகங்கள் மாசி மாசத்துல ஒன்னா கூடும். அதை பார்த்தே நிறைய பேர் ஐயோ எனக்கு இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா, ஒருவேளை கெடுதல்கள் நடந்துருமோ, என்னுடைய ராசிநாதன் கெட்டு போறாரு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கிரகங்கள் ராகுவோட சேர்ந்து கெடுது. செவ்வாய், மேஷராசி விருச்சிக ராசிக்கு அதிபதியான செவ்வாய். அதற்கப்புறம் சுக்கிரன் ரிஷபத்திற்கும் துலாத்திற்கும் அதிபதியான அமைப்பு. மிதுனம் கன்னிக்கு அதிபதியான புதன், அவரும் அப்படியே ராகுவோட சேர்ந்து கெடுறாரு. ராசிக்கு அந்த மாசம் முழுவதும் அங்கே அதே வீட்டில் இருக்கக்கூடிய சூரியனும் ராகு கூட சேர்றாரு. அப்ப 4 கிரகங்கள் ராகுவோடு சேர்ந்து 5 கிரகங்களாக கூட்டு முயற்சியாக மாதத்துல ஒரு தடவையோ 2 தடவையோ சந்திரனும் சேர்ந்துட்டு போவார். அப்ப இவ்வளவு பெரிய கூட்டு சேர்க்கை நடக்கும் பொழுது ஏதாவது எனக்கு ஒரு கெடுதல்கள் நடக்குமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் ஜோதிடம் அறிந்தவர்கள், ஆர்வலர்களுக்கு கண்டிப்பா இருக்குங்க. 5 கிரக கூட்டு சேர்க்கைன்னு வேணா எடுத்துக்கோங்க, 6 கிரக கூட்டு சேர்க்கைன்னு வேணா எடுத்துக்கோங்க. ஆனா என்ன ஒண்ணு, யாராவது ஒருவருக்கு இந்த பயம் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிக முக்கியமாக அந்த பயத்தை தூக்கி அப்படியே தள்ளி வைங்க. ஏன்னா இத்தனை கிரகங்கள் ஒன்றாக இணைந்தாலும் கூட 4 கிரகங்கள் ராகுவோடு சேர்ந்து கிரகண தோஷம் என்கின்ற அமைப்பை அடைந்தாலும் கூட, இதுல பாத்தீங்கன்னா செவ்வாய், புதன், சுக்கிரன் 3 பேருக்குமே கிரகண தோஷமும் ஏற்படும், கூடவே அஸ்தங்க தோஷமும் ஏற்படும். அவ்வளவுத்துக்கும் நிவர்த்தி அந்த குரு என்ற ஒரு பெரிய மகா அசுர சுபகிரகத்துடைய பார்வை இருக்குதுங்க. அப்ப 4-5 கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்து 6 கிரகம் ஒரு நிலையில ஒரு 2 நாட்களுக்கு சேரக்கூடிய இந்த அமைப்பு மாசி மாதத்தில் நடந்தாலும் கூட எக்ஸலண்டா குருவின் பார்வை இருக்கனால பெரிய கஷ்ட நஷ்டங்கள் 12 ராசிக்காரர்களுக்குமே கண்டிப்பா வராதுங்க. குரு பார்க்க கோடி நன்மை என்பதை இப்போதே நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். அதுவே ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள், என்னுடைய ராசிக்கு அது வேணா வந்துருமா, இது வந்துருமா, அது வந்துருமான்னு பயப்பட தேவையில்லை. உண்மையிலேயே எத்தனை கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்து பாபத்துவமாக இருந்தாலும், ராகுவோடு சேர்ந்தாலும், அஸ்தமனம் பெற்றாலும், கிரகண தோஷத்தை படைந்தாலும், ஒரே ராசிக்குள்ளேயே அப்படியே இருந்தாலும் கூட குருவின் பார்வை என்ற மகத்தான ஒரு சுபத்துவம், மகத்தான ஒரு ஒளித்தன்மை அந்த கிரகங்கள் இழந்த பலத்தை திரும்ப பெறுகிறது என்பதால் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக இந்த அமைப்புல இருக்காதுங்க. இப்போது தனித்தனியாக 12 ராசிக்காரர்களுக்கு, மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத இப்போது பார்த்துடலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு பாருங்க, 8ஆம் இடத்துல இத்தனை கிரகம் ஒண்ணு கூடுது, இருந்துட்டு போகுது. எதிர்பாராத நன்மைகள், எதிர்பாராத திருப்பங்கள் கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. 8ல இத்தனை கிரகம் கூடுறதுனால ஏதாவது அட்டமத்து சனி மாதிரி நல்ல கெடுதல்கள் வந்துருமானா அட்டமத்து சனியை பத்தி பேசவே பேசாதீங்க. 2023-24 உங்களை பிடிச்சிருந்த பீடை ஒளிஞ்சதுன்றதான் உண்மை. இப்போ ஒரு 4-5 மாசமா நீங்க நல்லா தான் இருக்கிறீங்க. குறிப்பாக போன ஏப்ரல்ல இருந்து அட்டமத்து சனி வழிகேதற்கு பிறகு கொஞ்சம் கடகராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம். அதாவது முன்னேற்றம்னா அதுக்காக எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இல்லை. கடல்ல முங்கிக்கிட்டு இருந்தவனுக்கு தலை வெளியே நிக்குது, மூச்சு வாங்குறீங்க. அப்ப அதுவே பிழைச்சிக்கோங்கன்னு ஒரு அர்த்தம் இல்லையா? அந்த அமைப்புகள் போன ஏப்ரல் மாதமே கண்டிப்பாக வந்து விட்டது. ஆக இந்த நிலைமையில கடகராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் கூடுதல் சுபத்துவத்தை அடைந்திருக்கின்ற அதே நேரத்தில் சூரியன், செவ்வாய் போன்ற ராஜயோக கிரகங்களும் குருவின் பார்வையில் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. கெட்ட திருப்பமா நல்ல திருப்பமா? ஏற்கனவே கெடுதல் 3 வருஷமா நடந்து கிடந்து நம்ம தான் இங்கே எப்படி கிழிஞ்சு போய் கிடக்கிறோமே. அப்ப இனிமே என்ன கெடுதல் வரப்போகிறது? நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக உண்டு. அதிலேயும் குறிப்பா பெரிய அளவுல நல்லதுகள் இப்போது நிச்சயமாக நடக்கும்.
இது வரைக்கும் எதிர்பாராத ஒன்று, ஒரு பண வரவுல போய் சிக்கிக்குச்சு, அப்படி சிக்கிக்குச்சு, இப்படி சிக்கிக்குச்சு, காசை கொடுத்துட்டு நானே ஏமாந்துட்டேன், ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஏமாந்துட்டேன், ஒரு தொழில் பண்றேன்னு சொல்லி வாங்கினாரு, ஒருத்தருக்கு கேரண்டி கையெழுத்து போட்டேன், ஒருத்தருக்கு கிரெடிட் கார்டை தூக்கி கொடுத்தேன், அந்த கடனை ஏத்துக்கிட்டேன், இந்த கடனை ஏத்துக்கிட்டேன், அல்லது தேவையில்லாம எங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு மருத்துவ செலவுகள் வந்துருச்சு, எனக்கே தேவையில்லாம வண்டி வாகன செலவு, வீடு கட்ட ஆரம்பிச்சேன் நிக்கல, அது பண்ண முடியல, இது பண்ண முடியலன்னு கடந்த 3 வருடங்களாக அல்லாடி கொண்டிருக்கக்கூடிய கடகராசிக்கார சகோதர சகோதரிகள் எல்லாருக்குமே ரிலீஃப் கிடைக்கிற மாதமாக மாசி மாதம் இருக்கும். போன மாசமே உங்களுக்கு சில நல்லதுகள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு, அதுதான் உண்மையும் கூட. 2026ஆம் ஆண்டு கடகராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே ஏற்பட்டிருந்த ஒரு சங்கடமான நிலைமைகளிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வர வைக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமா இருக்கும். இந்த மாசி மாதத்துல தூர இடங்களின் மூலமாக லாபங்கள் இருக்கக்கூடிய தன்மை, குறிப்பாக மேற்கு திசை அமைப்புகள்ல நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. சிலருக்கு வடமேற்கு திசையிலிருந்து கூட நல்ல தகவல்கள்லாம் வரும். வெளிநாட்டுக்கு போறது, வெளிமாநிலத்திற்கு போறது, ஏற்றுமதி இறக்குமதி தொழில் அமைப்புகள் நல்லா இருக்கிறது, சிட்டிசன்ஷிப் கிடைக்காதவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறது. நான் ஏற்கனவே வெளிநாட்டுல தாங்க இருக்கிறாங்க ஐயா, தொழில் நல்லா இல்லை, வேலை நல்லா இல்லை, வேலை கிடைக்கல, உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கு பதில் சொல்ல முடியல, எங்க சொல்றதுன்னு தெரியல, இந்த மாதிரியான ஒரு குழப்ப அமைப்புகள்ல இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நீங்க இனிமே நல்லா இருக்க போறீங்க என்பதற்கான ஒரு பாசிட்டிவான சில விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் அதிகமாகவே இருக்கக்கூடிய 8, 12ஆம் இடங்கள் சுபத்தன்மையோடு இருக்கின்றன. அதற்கு காரணம் சுக்கிரன் 8ல் இருப்பது, 12ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பது. ஆக குருட்டு பூனை விட்டத்துல பாஞ்சது என்கின்ற மாதிரியாக நீங்க தப்பாவே செஞ்சாலும் அதை சரியா முடியக்கூடிய மாசமாக அமைஞ்சிருக்குதுங்க மாசி மாதம் கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும். எத்தனையோ கோடி ஜென்மாவிலே புண்ணியம் செய்தால்தான் வாய் முருகான்னு சொல்ல வருமா. சிவன், பிரம்மா, மகாவிஷ்ணு, அம்மன், பெருமாள், விநாயகர் நிறைய சொல்றீங்கல்ல, ஆனா இவங்க எல்லாருமே என்ன சொல்லுவோம்? இந்து கடவுள்னு சொல்லுவோம். ஆனா ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் தமிழ் கடவுள்னு சொல்றோம். இதுலயே தெரிஞ்சுக்கலாம் முருகருடைய சிறப்பு என்னன்னு. நான் என்னையா தப்பு பண்ணேன்? எனக்கு தெரியல உன்னை பத்தி, அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுப்பியா நீ? ஓன்னு அழறேன். உலகளந்த பெருமாள்னு கேள்விப்பட்டிருக்கோம். யாரை சொல்லுவா? பெருமாளை சொல்லுவார். ஆனா முருகப்பெருமான் 2வது முகமாக பூமிக்கும் வானத்திற்கும் காட்சி கொடுக்கக்கூடிய முருகன் 2வது முகம் வாமதேவ முகம்னு பேரு. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? முருகன்னா சொல்லுவீங்க, ஐயோ முருகா என்னை எப்ப காப்பாத்துவ? எனக்கு யாசகம் போட்டுட்டு போனாங்க, நான் யாசகம் வாங்க போன இடத்துல உட்கார்ந்தேன்னு கூட எனக்கு தெரியாது. அதாவது சொல்லுவாங்க, செவ்வாய் வெறுவாய் அல்ல, முருகனை நினைத்தால். முருகா என்ற ஒத்த சொல்லுக்கு, அந்த ஒத்த மந்திரத்திற்கு அங்க வருவாய் மட்டுமே இருக்கும். வரம்பில்லாத அருளை தருபவன் முருகன். அப்ப எதிரியான அந்த சூரபதுமனையே தன்னோடு வைத்துக் கொள்ளும் முருகப்பெருமான் நமக்கு எதை தர மாட்டான்?